உயர் கல்வி கற்று உயர்ந்த பதவியில் இருந்தவர். ஃபார் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் தன்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக உதவி புரிந்து வருபவர். புன்னகையுடன் பேசும் அழகு என்று பல பல சிறப்புத்தன்மை பெற்ற டாக்டர் பி. கீதாராணி அவர்களுடன் ஒரு கலந்துரையாடல். வணக்கம் மேடம், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு என் பொண்ணு சொன்னா, வர்ஷா வீட்டுக்கு போலாமா, அவ அம்மா வந்திருக்கா பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு. நான் கொஞ்சம் பேசுறதுக்கு தயங்குறாங்க, பேச மாட்டேன். ஆனா கதவு திறந்த உடனே உங்க சிரிச்ச மூஞ்சி, வாங்கோ கூப்பிட்டது ரொம்ப ரொம்ப பிடிச்சு கொடுத்து பேசணும் போல இருந்தது. அதுவும் உங்க கூட பேச உங்களோட படிப்பு, இவ்வளோ படிச்சு இவ்வளோ வேலையில இருந்தாலும் அந்த கொஞ்சம் கூட நிறை கூட தழும்பாது. அந்த அந்த வார்த்தைக்கு அர்த்தம் நான் உங்ககிட்ட இருந்தா புரிஞ்சுட்டேன் நானு. அது இன்னும் என்னன்னா, உங்களை பார்த்த உடனே எனக்கு நிறைய கேள்வி கேட்கணும், இந்த வயசுலயும் இவ்வளோ செய்யணும்னு நினைக்கிச்சே, அதுவும் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிச்சே. அது நிறைய பேரால முடியாதுன்னு என்னோட எண்ணம். ஆனா உங்களை பார்க்கச்சே, இவங்கள மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு தெரியணும்னா உங்களை பத்தி தெரியணும், நிறைய கேள்வி கேட்கணும், அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். ஏன்னா உங்களால 4 பேரு இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் தோணுது. எனக்கு கொஞ்சம் கேள்வி இருக்கு. எனக்கு தயவு செய்து உங்க நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கிடணும். தேங்க்யூ so much. நன்றி. We will again meet you in our following episodes. Thank you so much. நீங்க இவ்ளோ அச்சீவ் பண்ணிருக்கீங்க, ஆனாலும் இவ்ளோ டவுன் டு earth இருக்கீங்க. பகுதி 2 மற்றும் பகுதி 3 இவருடன் கலந்து உரையாடல் தொடரும்.